வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய சாரம்சம் கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 17/5/1981 இது எழுதப்பட்டதான ஒரு குறிப்பு. அதாவது பிஸ்பி மற்றும் ரத்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விடயங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமி வந்து ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் இந்த ஆன்ம உலகத்தில் இணக்கமாக வாழ்கிறது மாதிரி உங்களால் புவி உலகத்தில் இருக்கிற மக்களால் இணக்கமாக வாழ முடிகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து நல்ல ஆன்மாக்களோடும் தீய ஆன்மாக்களோடும் சேர்ந்து வாழ வேண்டியிருக்கிறதுனால அங்கே வந்து எந்த விதமான இணக்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிகிறது, புரியுது. ஆனால் மோசமான ஆன்மாக்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் உங்கள் வகையான ஆன்மாக்களோடு, அதாவது நல்ல ஆன்மாக்களோடவே இல்லை நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களோ அந்த வகையான ஆன்மாக்களோடு நீங்கள் வாழ்ந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடவுளுடைய விருப்பம் வந்து அது அல்ல. கஷ்டங்களை அவர் எதிர்கொண்டுகிறவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். தீமையை எதிர்த்து போராடி இந்த புவி உலகை வந்து நல்லா மேம்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் விருப்பமாக இருக்குது. அதுமாரி நல்ல ஆன்மாக்கள் உயர்நிலையிலும் புவியில் நிலவும் எதிர்மறையான தாக்கங்களால் இப்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, படுகுழியில் விழுந்திருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டணும் அப்படிங்கிறதும் அவர் விரும்புகிறாரு. கடவுள் நல்வழியை விட்டு அவர்கள் ஒருபோதும் விலகிவிடக்கூடாது என்பதையும், அவங்கள சரியான பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நல்வழினா என்ன அப்படிங்கிறதையும் புரிய வைக்க வேணும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். அதாவது கடவுளுக்கு பதிலாக நீங்கள் அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதா கடவுளுடைய ஆழ் விருப்பமாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் பூமியில் ஒரு நல்ல அன்பான இடமாக நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். கடவுள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய ஆன்மாக்களையும் மோசமான ஆன்மாக்களையும் நாம் உதாசீனப்படுத்திட்டு நல்ல ஆன்மாக்களுடைய மத்தியில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் வீணாக்க போகிறீங்களா? பூமியில் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நேரம் தான். அப்போ உங்களுடைய நேரம் வந்து ரொம்ப பொன்னானது அப்படின்னு அதனால தான் நாங்களுமே இங்கே சொல்கிறோம். உங்கள் நேரத்தை நீங்கள் ஒருபோதும் வீணாக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதும், அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதுக்கு பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, பயிற்சி மற்றும் அனுபவங்களை பெறத்துக்காகவும் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்போ உங்களுடைய நேரம் முடிவடைவதற்கு முன்னாடியே அதை முழுமையாக நிறைவேற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நோக்கத்திற்காக நீங்கள் திரும்ப பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் வீணாக்க வேண்டியிருக்கும். அதோட உங்களுடைய இப்போது இருக்கிற வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் நிரம்பிய ஒரு நோயுற்ற ஒரு ஸ்தூல உடலில் உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்கு தேவையான காலத்தை விட இன்னும் நீங்கள் அதிகமான காலம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ உங்களுடைய பொன்னான இந்த நேரத்தை விரயம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாகவே உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்பதாகவே இந்த ஆன்ம உலகத்துக்கு திரும்பிடலாம். அதாவது நீங்கள் எப்போ ஆன்ம உலகத்துக்கு திரும்பலாம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோசமான ஆன்மாக்களையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படுகொழியில் விழுந்திருக்கிற ஆன்மாக்களையும் நீங்கள் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதும், உதவி தேவைப்படுறவங்களுக்கு புவியில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் நீங்கள் தன்னலம் இல்லாமல் உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் கடவுள் விரும்புகிறாரு. அப்போ கடமைகளை செய்திடுங்க. அதே மாதிரி பின்னால் நீங்கள் அதனால் அதுக்கு வருத்தம் கொள்ள மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னொரு முக்கியமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறவியினுடைய நோக்கம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த நிலையில் இருக்கிற சில ஆன்மாக்கள் பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணங்களுக்காக தான் அவங்க மறுபிறவி எடுக்கிறாங்க. அதாவது தங்களுடைய அன்புக்குரியவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, முந்தைய பிறவிகளில் இருந்த எஞ்சிய கர்ம வினைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும். அடுத்து மூணாவதாக தங்களுடைய ஆன்மீக நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பிறவி எடுக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக மோசமான ஆவி உலகத்தில் இருந்து பூமிக்கு அனுபவிக்கப்படுறாங்க. இந்த தண்டனையை துணிச்சலாகவும் ஒரு புன்னகையோடும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுறது தான் இங்கு ஒரு முக்கியமானது. அப்போ உங்களாலையும் மேம்ப முடியும், உயர்ந்த தலங்களுக்கு உங்களாலையும் உயர முடியும், தீய வழிகளிலேருந்து நம்மளை மாற்றிக்கொள்ளவும் முடியும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி உயர்நிலைகளுக்கு உயரவும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆன்மாக்கள் பூமிக்கு மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ 2வது தலம் 3வது தலம் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா 4வது தளத்தில் 5வது 6வது தளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் துணிச்சலாக மீண்டும் மீண்டும் ஏன் பூமியில் பிறப்பெடுக்கிறாங்கன்னா, அங்கேருந்து உயர்றதை விட பூமியில் வந்து உயர்றது வந்து ரொம்ப எளிதானது அப்படிங்கிறதுனால இங்கே வர்றாங்க. இங்கே வந்து நல்வழி அவங்க பின்பற்றி இன்னும் வேகமாக நல்லா முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த 7வது தளத்திற்கு மேலே போய் இறையாற்றலோடு கலக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்காக தான் இந்த பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நீங்கள் பூமியில் இருப்பதற்கான முக்கியமான காரணங்கள் வந்து நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறது தான்.
மோசமான ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆன்மாக்களாக ஆவதற்கும், நல்ல ஆன்மாக்கள் வந்து தலை சிறந்த ஆன்மாக்களாக ஆகிறதுக்கும் தான் இங்கே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி மையம் தான் நம்மளுடைய பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. தீய ஆன்மாக்கள் தங்களுடைய தீய வழிகளை மாற்றிக்கொண்டு இறைவனுடைய நல்ல வழிகளை சுவீகரிப்பதற்கும், அதே மாதிரி அது மாதிரியும் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புவியில் இருக்கக்கூடிய மோசமான ஆன்மாக்கள் மேலும். ஆனால் இன்றைக்கி அது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான ஆன்மாக்கள் மேலும் மோசமாக அடைந்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல ஆன்மாக்கள் மோசமானவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஸ்பி ரத்து சொல்லியிருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான 18/5/1981 ஒரு தீயவனால் கண்ணிருந்தும் குருடாக்கப்பட்ட ஒரு நல்ல ஆன்மாவினுடைய கதையை அவங்க நம்மக்கிட்ட பகிர்றதுக்காக இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆவி உலகத்தில் புதிதாக நுழையிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பாளராகவும் நாங்கள் வேலை செய்கிறோம். சில சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழ்மட்ட தளத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா உண்மையிலேயே தன்னுடைய தீய செயல்கள் குறித்து மனமருந்தி உயர்ந்த தளங்களுக்கு உயரணும் அப்படிங்கிற விருப்பம் கொண்டிருந்தாங்க அப்படின்னா, எங்களை அழைக்கும்போது பேரான்மா வந்து எங்களுக்கான அந்த அனுமதி வழங்குறாங்க, போய் அவங்களுக்கு வழிகாட்ட சொல்லி. அப்போ அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை வந்து மேம்படுத்தி அவங்க உயரணும், அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி விடுவாங்க. அப்படிப்பட்ட உதவியாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து ஒரு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரான்மா வந்து எங்களை வந்து கீழ்த்தளத்திற்கு சென்று அந்த மாதிரி ஒரு மோசமான ஆன்மா ஒன்றுக்கு வழிகாட்டுறதுக்கு எங்களுக்கு வழி அனுப்பி வச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருண்ட தலங்களுக்கு வந்து சேர்ந்தோம். ரொம்ப வியக்கின்ற பல வருத்தமான ஆன்மாக்கள் கீழ்மட்ட தலங்களை நாங்கள் சந்திக்கிறோம். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழ்மட்ட தளத்திலிருந்து வந்திருந்த ஒரு அவசர அழைப்புக்கு பதிலளிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். எங்களுடைய பேரான்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை ஒரு கீழ்மட்ட தளத்திற்கு அனுப்பி வைத்திருந்தாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு மிக அவலமானதொரு நிலையில் ஒரு பெண்மணியை நாங்கள் கண்டோம். நாங்கள் வந்து உங்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எங்களை அவங்க மேலெங்கிலும் பார்த்துட்டு அவங்க வந்து உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாம்மா, உண்மையிலே நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் பதிலளிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை என்ன யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது, அது எந்த பயனுமே இல்லை, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, தயவுசெய்து நீங்கள் எங்களோட ஒத்துழைங்க, அப்போ உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் ஆறுதல் அடையும், உங்களுக்கு எங்களால் கண்டிப்பாக உதவ முடியும், நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவாதம் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் அந்த தளத்தின் இருட்டுடைய அவலத்தையும் இனிமேல் என்னால் பொறுத்துக்கவே முடியாது, கடவுளே எனக்கு தயவுசெய்து உதவி செய்ய என்று அவர் கத்தினார். ஆனால் கடவுளுக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைந்தார். பிறகு பார்த்திங்கன்னா அவர் எங்களை பார்த்துட்டு, நான் உங்களோட ஒத்துழைக்கிறேன், இந்த கொடூரமான இடத்துலேருந்து என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதை செய்கிறோம், இங்கே உள்ள பயங்கரமான ஆன்மாக்கள் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவை போல தெரியுறீங்க, ஏன் இந்த இருண்ட தளத்திற்கு வந்து சேர்ந்தீங்க, அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் ஒரு நல்ல ஆன்மா தான், ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு தீய ஆன்மாவோட காதல் வயப்பட்டேன், அதுதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது. பிறகு வந்து அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கதையை கேட்டதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவரை வெறுக்கவோ அல்லது என்னை விட்டு விலகி செல்லவோ நீங்கள் கூடாது அப்படின்னு எங்ககிட்ட அவர் முன்னமே கேட்டுக்கிட்டார். எங்களால் உங்களை ஒருபோதும் வெறுக்க முடியாது, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் வலியுறுத்தினோம். அவர் வந்து தன்னுடைய கதையை சொல்ல தொடங்குறாரு. அந்த கதையை நாளைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.